குறித்து சொல்லப்படுகிறது என்று சொன்னால், வரக்கூடிய காரியங்களுக்கு நிழலாட்டமாக பழைய ஏற்பாடு இருக்கிறது. வரக்கூடிய காரியங்களை சம்பவிக்கிறதை நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக நிழலாட்டமான காரியங்களை சொல்லுகிறதாக இருக்கிறது. இதுதான் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ளதான ஒரு வித்தியாசமான காரியம். வாசிக்கிற யாத்ராம் எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரம் 3-4 வசனங்கள் வரை நாம் வாசிக்கும் பொழுது, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிலை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்திலே சொன்னார்கள். இப்ப பாருங்க, அது என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஜனங்களை ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். அந்த அடிமைத்தனத்திலே கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள், விடுதலை இல்லை. அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்து செங்கடலை பிளக்க அற்புதங்களை செய்து அவர்கள் கசந்த மாறாவை தாண்டி இப்படியெல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப வனாந்தரம் வந்துருச்சு, இவங்கள்ட்ட சாப்பாடு இல்லை. அப்போ அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு சாப்பாடு இல்லாம இருக்குது, நாங்க எகிப்துல இறைச்சி பாத்திரண்டையில உட்கார்ந்து என்ன சொன்னாங்க. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எதுவாக இருந்ததுங்க? சாப்பாடு என்கிற உலக பிரகாரமாக சரீர எண்ணங்களை மாத்திரமே அவங்க வைத்திருந்ததாக இருந்தார்கள். அல்லேலூயா. இப்போ இந்த வார்த்தை வருது, வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன், ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கும் வேண்டியதை ஒவ்வொரு நாளும் சேர்த்து கொள்ள வேண்டும், அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப ஆண்டவர் சொல்றாரே, நீ சாப்பாட்டுக்கு அலையாத, நான் வானத்திலிருந்து உனக்கு என்ன கொண்டு தர்றேன், அப்பத்தை நான் உனக்கு தரப்போறேன். அப்படி அது கொண்டு வந்து கொடுக்கிறதுனாலே அவர்கள் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களா நடக்க மாட்டான்னு சோதித்து பார்ப்பேன். ஹல்லேலூயா. அப்ப வானத்திலிருந்து வருகிறதான அந்த அப்பமானது, மன்னாவானது அவர்களுடைய கீழ்ப்படிதலை விளங்க பண்ணுகிறதா இருக்கிறது. ஆமென். அவரும் சொல்றாரு, எப்பா வெள்ளிக்கிழமை 2 மடங்கு வரும், 2 மடங்கு எடுத்து வச்சுக்கோ, ஓய்வு நாள்ல உனக்கு வராதுன்னாங்க. இவன் என்ன பண்ணிட்டான், முத நாளே அள்ளி வச்சுட்டான். என்னாச்சுங்க, புழு புழுத்து போச்சு. ஆனால் வெள்ளிக்கிழமை அவர்கள் எடுத்து வைத்துதானே அந்த மன்னாவிலே ஒன்றும் என்ன செய்யலைங்க, வைக்கல. அடுத்த நாள் வரணும். இதுதான் ஒழுங்கு. அப்போ தேவன் எந்த ஒரு காரியத்திலும் ஒழுங்கு வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்குள்ளும் என்ன இருக்குதுங்க, ஒரு ஒழுங்கு என்பதை நாம் பின்பற்றுவோமானால் அது தேவனுக்கு மகிமையாயிருக்கும். ஹல்லேலூயா. இப்போ அவங்க சொல்ற வார்த்தை என்ன, வானத்திலிருந்து உனக்கு அப்பத்தை தர்றம்பா, அது உன்னை என்ன செய்யுங்க, போஷிக்கும். ஒரு கருத்தை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி தொடர்ந்து கொண்டு போக விரும்புகிறேன். வானத்திலே அங்க விவசாயம் இல்லை, அப்படிதானே? வானத்துல உலக பிரகாரமான கோதுமை இல்லை, அரிசி இல்லை, காய் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் வானத்திலிருந்து என்ன வருகிறதுங்க, அப்பம் வருகிறது. ஆமென். இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுங்க. தொடர்ந்து வரும் பொழுது அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இப்போ நம்ம வாசிக்கலாம், இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே மீண்டுமாய் நமக்கு நினைவூட்டுகிறார். ஆமென். வாசிக்கலாமா? லூக்கா எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம். அவர் பிரத்யுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. இப்ப பிசாசனுடைய ஒரு தர்க்கம் இருக்கிறது. அந்த பிசாசை ஜெயிக்கணும். அவர் கையில வனாந்தரத்துல 40 நாள் அவர் ஃபாஸ்டிங் இருக்கிறாரே, பசி உண்டாயிற்று, அப்படித்தானே போட்டிருக்க? ஆமா, அவருக்கு பசி வந்துருச்சு. இப்ப பிசாசு சொல்றான், உனக்கு பசிக்குது இல்ல, கல்லு இருக்குல்ல, இது அப்பமா மாத்து அப்படிங்கிறான். ஆமே. எதை அப்பமா மாற்ற விரும்புறான்? உலகத்தில் இருக்கிற ஒன்றை அப்பமாக மாற்றும் என்று சொல்கிறான்.
ஆமென். ஆனா இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருங்க, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்படின்னா என்ன அர்த்தங்க, இந்த அப்போ நான் சாப்பிடணும்னு அவசியம் இல்ல, வானத்திலிருந்து வருகிற வார்த்தையாகிய மன்னாவை நான் போஷிக்கும் பொழுது நான் என்ன செய்வேன், பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப வானத்திலிருந்து வருகிறதான அந்த மன்னா தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. ஆமென். சொல்றது புரியுதுங்களா? அந்த வார்த்தை இப்ப எப்படியா வருதுங்க, மன்னாவாக வருகிறது. தேவனுடைய வார்த்தை பின்னதாக எப்படியெல்லாம் வருது நம்ம பார்க்கலாம். முதலாவதாக பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை பழைய ஏற்பாட்டில் மன்னா என்கிற உணவாக அவருக்குள்ளாக வர ஆரம்பிக்கிறது. வாசிக்கலாம். உபாகம் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினாலே வருத்தி, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீ உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினாலே உனக்கு போஷித்தார். உலகத்திலே இருக்கிற பொருள்களால் மாத்திரம் உன்னை போஷிக்கவில்லை. உலகத்தில் இருக்கிற பொருள்கள் மாத்திரமே உனக்கு தேவையானது அல்ல, பரலோகத்தில் இருக்கிற வார்த்தை நம்மளை போஷிக்கிறதா இருக்கிறது. 40 வருட காலங்களாக தேவனுடைய வார்த்தையாகிய அந்த மன்னா, தேனிலும் இட்ட பணியாரம், வெண்மையான துகள்கள், ஆண்டவர் எப்படி இருக்குதுங்க, தேவர் உண்ணுகிறதான உணவை ஆண்டவர் விண்ணிலிருந்து கீழே கொடுத்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. 40 வருட காலங்கள் அது உணவாக இருந்தது. அப்ப தேவனிடத்தில் வருகிற அந்த வார்த்தை எப்படி இருக்குங்க, மாறி இருக்குது. புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய வார்த்தை என்னவா மாறி இருக்குங்க? நமக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. தேவனால எல்லாம் முடியும். வார்த்தையை மண்ணாவா ஆக்க முடியும், மனுஷனாவா ஆமா மாற்ற முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப அந்த உணவை 40 வருஷம் என்ன பண்ணாங்க, சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க, அந்த மன்னாவை சாப்பிடுன்னு சொன்னா இவன் என்ன சொல்றாங்க, உலகத்தில் இருக்கிற ஒன்றை நீ மாற்றுவி. எப்பொழுதுமே ஆன்டி கிறிஸ்ட், எதிர்மறையான காரியத்தை தான் யார் சொல்லிக் கொடுப்பாங்க, பிசாசு எப்பொழுதுமே சொல்லிக் கொடுப்பான். அப்ப வானத்திலிருந்து மன்னா வரும், வானத்திலிருந்து சாப்பாடு வரும் ஆண்டவருக்கு தெரியும், அது எழுதியிருக்கிறது என்று சொல்லி பிசாசுக்கும் தெரியும். ஆனால் அவன் சொன்னது, இந்த கல்லை நீர் அப்பமாக மாற்றும். அப்ப எப்படியாவது தள்ளி விட்டுருன்னு அவனு என்ன பண்றாங்க, இயேசுவுக்கே இந்த நிலைனா நம்ம எவ்வளவு தடுமாறுவோம். ஆமே. அப்ப ஜாக்கிரதையா இருக்கணும் தான் வேதம் சொல்லி கொண்டு இருக்கிறது. நம்ம எத்தனையோ காரியங்களை வெளி விலைக்கு போகிறோம். அப்ப வார்த்தை என்ற காரியத்தை ஆண்டவர் உளவாக சொல்லி கொண்டு இருக்கிறார். அப்போ இந்த நாம் எதினாலே இந்த உலகத்துல வாழ முடியும் இல்லைங்களா? நம்ம நினைக்கிற ஒரு காரியம், பணத்தினாலே வாழ முடியும், பொருளினாலே வாழ முடியும், அந்தஸ்தினாலே வாழ முடியும், பதவியினாலே வாழ முடியும். அப்படித்தானுங்க உலகத்துல எல்லாரும் எதை எதிர்பார்க்கிறாங்க, பணம் இருந்தா போதுங்க எல்லாத்தையும் சாதிச்சிடலாம். ஆமே ஆமே ஆமா, பணத்தினால எல்லாம் சாதிச்சிடலாம். அதிகாரம் இருந்துச்சுன்னா எதை வேணாலும் சாதிச்சிருக்கலாம். அந்தஸ்து இருந்துச்சுன்னா எதை வேணாலும் என்ன செஞ்சிடலாங்க, சாத்திருக்கலாம். என்னுடைய உழைப்பினுடைய பலன் இருந்துச்சுன்னா எதை வேணாலும் என்னால என்ன செய்ய முடியுங்க, இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து விட முடியும் என்று சொல்லி நாம நினைக்கிறோம். ஆமே. ஆனால் வேதம் எப்படி நினைக்கிறது வாசிக்கலாங்களா? லூக்கா எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 43வது வசனம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளாயாய் இருந்து தன் ஆசிகளை எல்லாம் வைத்தியருக்கு செலவழித்தும் ஒருவராலும் சொஸ்தமாக்கப்படாத ஒரு ஸ்திரீ, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, பணம் இருந்தது, எல்லாம் செலவழித்தாயிற்று, சற்றாயிலும். ஆமே. புரியுதுங்களா? பணம் இருக்குதுங்க, பணத்தினால சாதிக்கலாம் நினைச்சேன். ஒரு வியாதி வந்தா பணம் பூரா வாழ்ந்துட முடியுமா? நாம நல்லா இருக்கோம் நாம நினைக்கிறோம். எனக்கு உள்ளாக என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. என்கிட்ட பணம் இருக்குது, ஆனால் எப்போ நம்முடைய வாழ்க்கையில மாறுங்கிறது தெரியாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சின்ன காரியம், ஒரு அசைவு ஏற்பட்டால் நம்முடைய பணம் புழாகும் காலி.
ஆமே, நாம் இழந்து நிற்கிற ஒரு சூழ்நிலை நாம இருக்கிறோம். ஆமே, எனக்கு ஒரு பிரச்சனைங்க, எனக்கு ஒரு வியாதி இருந்தா நம்ம என்ன செய்வாங்க, எவ்வளவு செலவு பண்ணாலும் நம்ம உயிரை காப்பாத்தி நினைப்போம். அப்ப என்னுடைய பணம் பூரா செலவழிச்சும் காப்பாற்றப்பட முடியாத நிலை நமக்கு உண்டாகலாம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு 9:21 எடுத்து வாசிங்க. நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அவள் சுகமானாளா? ஆமென், சுகமானாள். அப்ப அவருடைய உள்ளத்துல என்ன இருந்தது? தேவனிடத்திலிருந்து ஏதோ ஒன்று என்ன செய்யுங்க, சொஸ்தமாகும். அப்ப என்னருங்க, இந்த உலக பிரகாரமான பணம் அல்ல, தேவனிடத்திலிருந்து வருகிற ஒன்று என்னை சுகமாக்கும் என்பதை இவர் அறிந்திருக்கிறார். ஆமென். இதை படிக்கிறதுக்காக கொடுக்கல, எச்சரிப்புக்காக கொடுத்திருக்கிறாங்க. ஆமென். இதை படிச்சுட்டு ஒருத்தங்க இருந்தாங்களான்னு கதை சொல்றதுக்காகலாம் இது கொடுக்கலங்க. எனக்கு ஒரு எச்சரிப்பு, பணம் உனக்கு பாதுகாப்பு அல்ல, தேவனுடைய வார்த்தை மட்டுமே உனக்கு பாதுகாப்பு. இதுதான் எச்சரிப்பா சொல்லுது. நான் என்கிட்ட பணம் இருக்குது, சற்றாகிலும் சுகம் இல்லை, ஆனால் தேவனிடத்திலிருந்து வருகிற ஏதோ ஒன்று என்னை சுகப்படுத்துகிறதா இருக்கிறது என்று சொல்லி விசுவாசித்து தொட்டால் அவள் சுகமானாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப தேவனிடத்திலிருந்து வருகிறது பணத்தை காட்டிலும் பெரிதான ஒன்றாய் இருக்கிறது. ஆமென். ஆனா நம்ம வேற எதையோ யோசிச்சுட்டு இருக்கிறோம். இது கொடுத்தா வீணா போயிருமே, இது கொடுத்தா செஞ்சிருமே. சரி, ரைட், ஓகே. இன்னொரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் எழுதின புத்தகம் 5வது அதிகாரம் 11 இருந்து 12 வசனங்கள் வரை. கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினாலே அந்த இடத்தை தடவி என்று எனக்குள்ளே நினைத்திருந்து. இவர் அதிகாரமிக்க மனிதன். முதல்ல பார்க்கிறோம், பணம் இருந்துச்சு, ஆனாலும் எனக்கு என்ன செய்யலைங்க, சுகம் ஆகவில்லை. செலவு பண்ணி பார்த்துட்டேன், சுகம் ஆகல. ஆனா தேவனிடத்திலிருந்து வருகிறது என்ன செஞ்சீங்க, சுகமானது. ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, நீ ஆண்டவருக்கு என்று ஒரு கலசம் தண்ணியை கொடுத்தாலும். ஆமா, அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ தசம பாகங்களை நீ ஆலயத்துக்கு கொண்டு வரும் பொழுது வானத்தின் பலகணியை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும். அப்ப இது யார் சொன்னதுன்னா ஆண்டவர் தான் சொல்லி இருக்கிறார். அப்போ பணத்தை பெருக்குவதற்கு நமக்கு வழி என்ன செஞ்சாருங்க, ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாளும் ஆண்டவருக்காக கொடுத்தவர்கள் ஒரு நாளும் நஷ்டப்பட்டு போன காரியமே உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அதே போல ஒரு அதிகாரமிக்க மனிதனாய் இருந்தான். அவனுக்கு குஷ்டரோகம், அதிகாரம் இருந்தது. எந்த அதிகாரம் இருந்துச்சுன்னா எல்லாரையும் கீழ்ப்படிய பண்றான், யாரும் அவனுக்கு முன்னாடி நிக்க முடியல. ஆனா வியாதி அவனுக்கு முன்னாடி என்ன பண்ணுதுங்க, அவனை மேற்கொள்கிறதா இருக்கிறது. எல்லாராலும் தூஷிக்கப்படுகிற ஒரு நிலை, எல்லாராலும் புறக்கணிக்கப்படுகிற நிலை, அவனுக்குள்ளே இருக்கிற குஷ்டரோகம் மற்றவர்களால் அருவருக்கக்கூடிய நிலை. ஆனாலும் அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆமென். அப்ப அந்த அதிகாரம் இருந்தும் அந்த வியாதி அவனை என்ன செய்துங்க, மேற்கொண்டு வருகிறது. தன்னுடைய அதிகாரத்தினால இந்த வியாதி அவனால என்ன செய்ய முடியல, போக்க முடியல. நான் அதிகாரம் உள்ளவனாக இருக்கிறேன், நான் எதை வேண்டுமானால் உலகத்திலே செய்வேன் என்று சொன்னால், தன்னிடத்தில் இருந்த குஷ்டரோகத்தை நீக்க முடியாத ஒரு மனிதன் உலகத்திலே இருந்தான் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா. வாசிக்கலாம். அடுத்த வசனம், நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்களில் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்புனாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரகத்தோடே திரும்பி போனான். அவன் அதிகாரம் என்ற மமதை அவன் திரும்பி போகும் பொழுது குஷ்டரோகியாக தான் அவன் திரும்பி போனான். அல்லேலூயா. அவன் அதிகாரத்தை கொண்டு எதையாவது செய்து விடலாம் என்று நினைக்கிறான். அவன் என்னை தடவி பார்க்கணும், எனக்காக ஜெபம் பண்ணணும், அப்படியெல்லாம் நினைச்சு பார்க்கிறான். ஆனால் கர்த்தருடைய மனிதன் அதை செய்யல, அப்படியே குடிச்சிட்டு அப்படியே போயிரு. ஆமென். கர்த்தருடைய காரியத்தை பணத்தினாலே வாங்க முடியாது, அதிகாரத்தினாலே வாங்க முடியாது. என்னடா அவனை போய் எதிர்த்து கூட நிற்க முடியல, அப்படியே குடிச்சிட்டு அப்படியே போன்னு சொன்னான். ஆனால் அவன் கோபமாக குஷ்டரோகமாக போனான். ஒரு தாலசனை சொல்றான், பெரிய காரியம் சொன்னா கேட்பில்ல, அற்பமான காரியம் தானே, குளிச்சுட்டு போயாங்கிறான். வாசிகள் 2 ராஜாக்கள் 5:14. அப்பொழுது அவன் இறங்கி
தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகும் பொழுது அவன் மாமிசம் சிறு பிள்ளையின் மாமிசத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அங்க என்ன சொல்றாங்க? அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தையின் நிமித்தமாக, தேவனுடைய வார்த்தை அவர் மூலமாக வந்ததே, அந்த வார்த்தையின் மூலமாக அவனுடைய கரங்கள் சிறு பிள்ளை போல மாறியது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது அதிகாரத்தினாலே போக்க முடியாத ஒரு வியாதி, தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தை அங்கே சுஸ்தமாகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில மேற்கொள்ள வேண்டிய காரியத்திற்கு நம்முடைய பணமோ நம்முடைய அதிகாரமோ இன்னும் நம்முடைய வலிமையோ அல்ல, தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தை மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஆமென், ஆமென். அது மட்டும் தாங்க மாற்றங்களை கொண்டு வரும். நான் எல்லாம் சாதிச்சிடுறேன், ஒன்றும் பண்ண முடியாது. எங்கேயாவது எவனாவது ஒருத்தன் இருப்பான், நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வருகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுது நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். அங்க மனுஷனை பார்க்கறாங்க, அவனுக்கு நல்ல வலிமை இருக்கிறது, உழைப்பினுடைய ஆற்றல் இருக்கிறது, அவனுக்கு அந்த டெக்னிக்கல் அவனுக்கு தெரியும், மீன் பிடிக்கிற டெக்னிக்கல் அவனுக்கு தெரியும். ஆனா ராமுழுதும் பிரயாசப்பட்டான், ஒரு டெக்னிக்கும் பயன்பட மாட்டேன்னுச்சு. ஆமே, ஒரு டெக்னிக்கும் பயன்படல. எதையோ செஞ்சு பார்க்கறான், ஏதாவது மீன் கிடைக்குமான்னு. ஒரு சின்ன மீன் கூட அவனுக்கு அகப்படவே இல்லை. ஆனால் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் ராமுழுதும் பிரயாசப்பட்டேன், உடைய வார்த்தையின்படி போடுகிறேன் என்று சொல்லி போடும் பொழுது லூக்கா 5:6 வாசிக்கலாம். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஆண்டவர் சரியா தான் சொன்னாரு, நீ வலைகளை போடு என்று சொன்னான். அம்மே, இவன் என்ன போட்டாங்க? வலைய போட்டான். அதனாலதான் கிளியிற மாதிரி ஆகி போச்சு. இன்னும் வலைகளை போட்டிருந்தானா என்ன இருக்குங்க, இன்னும் ஏராளமா கிடைச்சிரு. அப்ப தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் அற்பமான காரியத்தை கொண்டு வராது. அவர் ரொம்ப பிசுனாரித்தனம்லாம் அவர் பண்ண மாட்டார். அவர் எப்பொழுதுமே அமுக்கி குலுக்கி சரிந்து விழுகிற கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம வேணா ரொம்ப யோசிக்கலாம், இன்னைக்கு கொடுக்கலாமா வேணாமா, இதை செய்யலாமா வேணாமா, இது நமக்கு இன்னைக்கு செலவுக்கு பயன்படுமே, அப்படியெல்லாம் நம்ம நினைக்கலாம் இல்லைங்களா? ஆனால் ஆண்டவர் கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அளவற்றதாக கொடுக்கிறார். ஆமென். ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுத்துருவாரா? வேதம் என்ன சொல்கிறது? நீங்கள் எதிலே அளக்கிறீர்களோ, நீங்க எதில அளக்கிறீங்களோ அதில் தான் அளப்பார் அவர். ஆமே. அப்ப இதுலயும் ஆண்டவர் என்ன பண்றாருங்க, சரியா ஒரு நிலையில தான் அவர் என்ன செய்றாரு, இருந்து கொண்டே இருக்க. அப்ப இந்த சம்பவங்களை நம்ம வாசிச்சு பார்த்தோம். பணம் அல்ல, அதிகாரம் அல்ல, எனக்கு புத்தி ஞானம் வலிமையா இருந்தாலும் பரவாயில்ல, எது இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில தோற்று போகிற நிலைமை இருக்கிறது. ஆனால் அதிலே தேவன் வார்த்தை வரும் பொழுது அதிலே ஜெயம் உள்ளவனாக மாறுகிறேன். அல்லேலூயா. அப்ப எது நமக்கு தேவையா இருக்குங்க? தேவனுடைய வார்த்தை தேவையா இருக்குது. அப்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவனுடைய வார்த்தை அனுதினமும் நமக்கு எப்படியா இருக்குதுங்க? ஆமா. அப்ப அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரே, நீ காலம்பர ஓடி போய் பொறுக்கு. ஆமே. அவன் அதிகாலையில் போய் பொறுக்குறாங்க, பொறுக்கி ஒரு ஆளுக்கு ஒரு ஓமர் எடுத்தாங்க. இன்னைக்கு காலம்பர எத்தனை பேர் பைபிள் படிச்சாங்க? எத்தனை பேர் மன்னாவை பொறுக்கினோம்? பொறுக்கினவர்கள் பாக்கியவான்கள். ஆமே. அப்ப பொறுக்காம உட்காந்துக்கிட்டு நம்ம வசனத்தை வாசிக்காம இருந்துட்டு இன்னைக்கு எனக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாய் மாறுனா, ஆண்டவர் சொன்னாதான் ஆசீர்வாதமா மாறும். அப்ப நம்ம ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப எந்த ஒரு வார்த்தையும் எந்த ஒரு விதமான நம்ம அப்படியே டெக்னிக்கெல்லாம் பயன்படுத்தி பேதுருவை போல ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர் சொன்ன காரியத்தை செய்தால் மட்டுமே அங்கே ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை விளம்புகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இப்போ ஆண்டவருடைய வார்த்தை இவ்வளவு தூரம் வல்லமையா இருக்கிறதானா? ஆமா, வல்லமையா இருக்கிறது. ஆதியாகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:3, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். அப்ப தேவனுடைய வார்த்தை வெளிச்சத்தை கொடுத்தது.
வெளிச்சம் எப்படிப்பட்டது? யாருக்கு தெரியும்? வெளிச்சம் எப்படி இருக்குங்க? தெரியாது. என்ன சொல்றாங்க? ஜலத்தின் மேல் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டு வந்தார், ஆழத்திலே இருள் இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் வெளிச்சம் உண்டாக கடவுது. வெளிச்சம் எப்படி இருக்கும்? தெரியாது. அது கருப்பா சிவப்பா? கருப்பு சிவப்பே தெரியல. அப்ப இல்ல. அப்ப எப்படி இருக்குன்னே தெரியல. ஆனால் இந்த வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னோன்னே வெளிச்சம் உண்டாயிற்று. இதுவரையிலும் தடவி பார்த்த காரியம்லாம் பளிச்சுன்னு தெரியுது. ஆமே. நமக்கு இருட்டு எப்போதுமே பிடிக்காது. காரணம் என்னங்க? எதையுமே தேடி தேடி பார்க்கணும். எங்க வச்சோம் தேடிட்டு இருக்கணும். ஆனா வெளிச்சம் இருந்துச்சுன்னா எந்த இடத்துல இருக்குன்னு பளிச்சு நமக்கு தெரியும். அப்ப வெளிச்சம் நல்லது என்று கண்டார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லுகிற வார்த்தையானது எப்படியா இருக்கிற? ரோமர் எழுதின புத்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். ரோமர் 4:17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்திருக்கிறவன மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிறவமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோரும் தகப்பனானார். இல்லாதவைகளை இருக்கிறவர்களாக அழைக்கிற தேவன். அல்லேலூயா. இது இல்லவே இல்லையப்பா, எப்படி இருக்குன்னு தெரியலையே, அதை கொண்டு வருகிறவர் தான் தேவன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை நாம நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. என்னட்ட ஒண்ணுமே இல்லையா, எப்படியா நான் உயர்வேன், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவர் வார்த்தை மட்டும் வந்துருச்சுன்னா பாருங்க, எப்படி வேணாலும் என்னை ஆண்டவரால் என்ன செய்ய முடியுங்க? நாங்க சொல்கிறது புரிகிறதா? ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் நம்ம பெற்றுக்கிட்டோம்னா நமக்குள்ள எப்படி வருதுன்னு தெரியாது, எப்படி மாற்றம் நடக்குதுன்னு தெரியாது, என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல, எப்படி இது நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆமென். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை வர வேண்டும். ஆமென். நான் சொல்லுகிறது புரியுதுங்களா? அப்ப ஆண்டவருடைய வார்த்தை இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிற தேவன். அப்போ அந்த வார்த்தை தான் என்னுடைய வாழ்க்கையில அற்புதங்களை கொண்டு வருகிறதா இருக்கிறது. நான் ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சிருக்கிறேன், இன்னைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை நினைச்சிட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் காகத்தின் மூலமாய் போஷிக்க உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். போஷிப்பாராங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நமக்கு போஷிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமை பெறுவதாக. எந்த நேரத்தில் எப்படி வருங்கிற தெரியாது, அது ஆண்டவருக்கு மாத்திரமே தெரியும். காரணம், அவர்கள் சின்னவனை ஆயிரமும் சிறியவனை பலத்த ஜாதியுமாக்கார். எப்படி ஆக்குவார் தெரியாது. பாருங்க, யுத்தம் நடக்குது, எல்லாம் முற்றுகை போட்டாச்சு, ஒருத்தனுக்கு சாப்பாடு இல்லை. இன்னைக்கு ஓம் பிள்ளைய கூட சமைப்போம், நாளைக்கு ஏன் பிள்ளைய கூட சமைப்போம்னு சொல்லி அங்க பிள்ளை கறிகளை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். வெளியில சொல்றான், அங்கிருந்து ஒரு தீர்க்கதரிசி சொல்றான், ஏய் இன்னைக்கு இந்த விலையில விற்க போது பாரு, சீப்பா விற்க போதுப்பான்னாங்க. அது எப்படி? நடக்கவே நடக்காது. வெளியில 4 குஷ்டரோகிகள் இருந்தாங்க, பாளையத்தில் போய் பார்த்தாங்க, எதிராளி ஒருத்தனும் இல்லை. எப்பா இவ்வளவு காரியங்கள் இருக்கேன்னு சொல்லி அங்க அரண்மனையில் வந்து சொன்னாங்க. போய் பெற்றுக்கொள்ளும் பொழுது அங்கே இருக்கிற அந்த பஞ்சங்கள் நிவர்த்தியானதை பார்க்கிறோம். ஆமென். எப்படியானது தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில கஷ்டம் இருக்குங்க, நம்முடைய வாழ்க்கையில வேதனையான காரியம் இருக்கும். ஒரு மனுஷனாலும் கூட தீர்க்க முடியாது, ஒரு மனுஷனாலும் நிவர்த்தி செய்ய முடியாது. ஆனால் தேவன் வார்த்தை வந்து விடுமானால் எல்லாமே நீங்கி விடுகிறதா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா இல்லைங்களா உங்களுக்கு? இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும். ஆனா பெற்றுக்கொள்கிறதற்கு நம்ம ஆண்டவரை பேசுங்கன்னு சொன்னா நம்முடைய பணம் இல்லை. அந்த வார்த்தையை வாங்குவதற்கு ஆண்டவர் தான் இறங்கணும். அப்ப இறங்குறதுக்கு நாம தான் என்ன பண்ணணுங்க? அழுதுனாது ஆண்டவர்கிட்ட வாங்கின, அடம் பிடிச்சுனாது நம்ம என்ன செய்யணுங்க? ஆமா, வாங்கி ஆகணும். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. சங்கீதம் 29 7 முதல் 9 வசனங்கள் வரை. கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டதா? கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும், கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். யாவரும் அவருடைய மகிமையை பிரசவம். ஆண்டவருடைய சத்தம் கேட்டா அக்கினி ஜுவாலையை பிளக்குமாங்க. காதேஸ் வனாந்தரத்தை என்ன பண்ணிடுங்க? அது
ஆமா, அதிரப்பணும். ஒரு நாள் எக்காலம் அப்படிதான் ஊத போகுது. ஆமென். அப்ப எல்லாம் செதறடிச்சு கிடப்பாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை வரும். அந்த வார்த்தை ஒரு வல்லமை மிக்கதாக இருக்கிறது. அது அதிர பண்ணக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்குது. அப்ப வார்த்தையினுடைய அந்த வல்லமை எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அது மன்னாவாக ஆகாரமாக இறங்கியது. அது மன்னாவாக, அது வார்த்தையானது சுகங்களாக வந்தது. வார்த்தைகள் இந்த நாட்களில அதிர பண்ணுகிறதா இருந்தது. அற்புதத்தை கொண்டு இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக கொண்டு வர செய்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு அவ்வளவு ஒரு முக்கியமான காரியம். அந்த வார்த்தை ஒரு நாளும் மாறாததா இருக்கிறது. வாசிக்கலாம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 8வது வசனம். ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தையும் சொல்லும். பாருங்க, அதிகாரம் உள்ள மனுஷன், வேலைக்காரன் சுகவீனமா இருக்கான். ஐயா, அப்ப நான் வரவா? வேண்டாங்க ஆண்டவரே. அந்த அளவுக்கெல்லாம் நாங்கள் யாரும் இல்லை, பாத்திரவான்லாம் இல்லை. நீங்க வர்ற அளவுக்கெல்லாம் நான் என்ன இல்லைங்க, பாத்திரவான்ல. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, படைச்சிருவாங்க. அப்படியாகவே பிழைத்தான். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ வார்த்தை 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 வார்த்தைன்னு சொல்றோமே, இந்த வார்த்தையை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா? பைபிளை கடிச்சு கொடுத்துட்டாங்கங்க. இந்த வார்த்தை எனக்குள்ள வரணுமே, இந்த வார்த்தை எனக்குள்ள இருக்கணுமே. நான் மனப்பாடம் பண்ணியிருக்கேன். எத்தனை வசனங்களை நான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறேன். எத்தனையோ மனப்பாடம் பண்ண, சினிமா பாட்டெல்லாம் மனப்பாடமா வருது. இது மட்டும் என்ன பண்ண மாட்டேங்குதுங்க, மனப்பாடமா வராது. இதுக்கு வரணும்னு சொன்னா இதுக்கு ரொம்ப பிரயாசப்பட்டு தான் ஆகணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நீங்க அடிக்கடி சொல்லி பாருங்க பக்கத்தில் இருக்கவங்களுக்கு, இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி பாருங்க. அந்த வசனமெல்லாம் மனப்பாடம் ஆயிரும். ஆமே, நான் வசனத்தை வெளியில சொன்னதானே எனக்கு மனப்பாடம் பண்றதுக்கு. நான் வெளியிலே சொல்லணும், அது என்ன பண்ணிருக்குங்க, 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, ஒண்ணுமே மறந்து போயிருது. அப்புறம் எப்படி எனக்கு பலன் கொடுக்கும், எப்படி எனக்குள்ள மாற்றத்தை கொடுக்கும், எனக்கு எப்படி என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரும்? வாசிக்கலாம். யோவான் எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 43வது வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த வார்த்தை வெறுமன காதிரேஸ் வனாந்தரத்தை அந்தர பண்ணுகிறதை மாத்திரமல்ல, அது அக்கினி ஜுவாலையை பிளக்கிறதாக மாத்திரமல்ல, வாசிக்கிறோம், லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை வந்தோன்னே செத்து போன எந்திரிச்சு வந்துட்டான். எப்படி நம்ம வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படி பெற்றுக்கொள்ள முடியுங்க? ஆண்டவர் சொன்ன லாசருவே வெளியே வான்னு ஒரு வார்த்தை சொன்னச்சே, சொன்னோன்னே செத்து போன எந்திரிச்சு வந்துட்டான். அப்படியெல்லாம் வந்தெல்லாம் எதுக்கு? வாசிக்கவா? லாசருவெல்லாம் ஆண்டவர் எழுப்பிட்டார். இன்னைக்கு நம்ம ரொம்ப பேர் என்ன சொல்றாங்களா, இயேசு பெரிய காரியங்களை செய்வார், இயேசு வல்லமையான காரியங்களை செய்வார். எத்தனை பேருக்கு தெரியும்? அற்புதங்களை செய்கிற எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாவற்றையும் நமக்கு நடத்தி கொடுக்குற எத்தனை பேருக்கு தெரியும்? உங்க வாழ்க்கையில செஞ்சிருக்கிறாரா? எத்தனை பேர் செஞ்சிருக்கிறார்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் என் வாழ்க்கையில செஞ்சா மட்டும்தான் இதை என்னால நம்ப முடியும். என் வாழ்க்கையில வார்த்தையை நான் ருசிச்சு பார்க்கலன்னு சொன்னா ஒரு நாளும் என்னுடைய வார்த்தை எனக்குள்ள பிரயோஜனமா இருக்காது. அல்லேலூயா. நான் பேசிக்கிட்டே தான் போயிட்டு இருப்பேன். எனக்கு தெரிஞ்சாதானங்க நான் சொல்றதுக்கு. என் ஆயசு நல்லவர் சொன்னா எனக்கு நல்லவரா இருந்தா தான் நான் நல்லவர்னு சொல்ல முடியும். நான் நிறைய பேர் இன்னைக்கு சாட்சி சொல்ல முடியாத காரணம் என்னன்னா, நான் அவரை ருசித்து பார்க்கல, நான் அவரை தெரிஞ்சுக்க முடியல, அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்று சொல்லி எனக்கு முதல்ல தெரியல. அதனாலே நான் என்ன செய்ய முடியல, சொல்ல முடியாதவனாக இருக்கிறேன். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின புஸ்தகம், யோவான் எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம். ரைட். அப்ப பார்த்தோம், ஒரு மரித்தவன் அங்க என்ன செய்யறாங்க. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதுங்க? அற்புதங்களை கொண்டு வருகிறது, மரித்தோரை பிழைக்க வைக்கிறது, அதிர பண்ணுகிறதா இருக்கிறது, சுகம் கொடுக்கிறதா இருக்கிறது. அப்ப இந்த வார்த்தையினுடைய வல்லமை எப்படி இருக்கணுமானா, அது என்னோடு கூட பேசணும். வேதத்துல இருக்கு, நல்லதுதான். ஆனா இது எனக்குள்ளாக என்ன செய்யணுங்க? ஆமா, இது என்னோடு கூட பேசணுங்க. யாத்திராம் எழுதின புஸ்தகம்
33வது அதிகாரம் 9 11 வசனங்கள் வரை. மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசையோட பேசினார். ஜனங்கள் எல்லோரும் மேகஸ்தம்ப கூடார வாசலில் நிற்கிறதை கண்டார்கள். ஜனங்கள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலிலே பணிந்து கொண்டார்கள். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினான். கர்த்தர் எப்படி பேசினாராங்க? மோசையோட முகமுகமாய் பேசினார். முகமே அவனுக்கு பிரகாசம் அடைஞ்சது. ஆமே, நம்மளால பேச முடியுமாங்க? பேச முடியுமா? ஒருத்தரும் கையை தூக்கல, ஒன்றும் தூக்கல, ஒருத்தவங்க தான் தூக்கினா முடியும். ஆனா நம்மளால முடியுமா? பார்த்திருக்கீங்களா? பேசியிருக்கிறாரா? உங்களோட பேசியிருக்கிறாரா? உங்களோட பேசுவனால் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாயிருக்கணும். நான் இந்த தப்பு பண்றேன்னு எனக்கு ஆண்டவர் சொல்லிட்டா அந்த தப்பை நான் மாத்திக்கணும். ஆமே, அப்புறம் என்ன நம்ம செஞ்சிருக்கிறோமா? எத்தனை மாற்றங்களை நம்ம பெற்றிருக்கிறோம். அது மாதிரி ஆண்டவர் சொல்லி சொல்லி எத்தனை மாற்றங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறது. எனக்குள்ள மாற்றம் வரணுங்க. யாத்திராம் எழுதின புஸ்தகம் பேசின சிநேகிதனோட அவர் பேசுவது போல அவர் பேசினார். அப்போ ஆண்டவர் நம்மளோடு பேச முடியும் என்கிற காரியத்தை நாம் அறிந்திருக்கணும். அவங்களோட பேசுனாங்க, வார்த்தை வந்துச்சுன்னா என்னோடு கூட பேசுகிறாரா? என்னோடு ஆண்டவர் பேசினாரே ஆனால் எனக்குள்ளே மாற்றங்கள் உண்டாக ஆரம்பிக்கும். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 5வது வசனம். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் என்றார். அப்ப பாருங்க, ஒருத்தன் கிறிஸ்தவத்தையே எதிர்க்கிறதுக்காண்டி ஒருத்தன் நின்று போயிட்டு இருக்கிறான். அவன் நல்ல யூதன் தான், நியாயப்பிரமாணத்தின்படியாக பழைய ஏற்பாட்டின்படியாக வாழ்கிறவன் தான். ஆனா அவனுக்கு ஆண்டவர் சந்திக்கிறார். இப்ப அவங்க, ஆண்டவரே நீர் யார்? அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாங்க? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஆண்டவர் பேசியிருக்கிறாரா? ஆமென். மோசையோடு பேசினவர் யாரோட பேசியிருக்காருங்க? ஆமா, பவுலோடு கூட நம்ம பேசியிருக்கிறார். ஆனா நாம பேசுகிறோமா? புரியுதுங்களா நான் சொல்றேன்? நாம பேசுறோமா? நம்ம பேசுறதுக்கு இடம் கொடுக்கறது இல்லை. நாம தான் கூடையா வச்சிருக்கிறோங்க. இல்லையா? கூடையா வச்சிருக்கிறோம். நம்ம போய் முழங்கால் போட்டோன்னே அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு 1/4 மணி நேரம் நம்ம ஜெபம் பண்ணா 1/4 மணி நேரம் கொட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆண்டவர் பாரு, என்னடா இவ்வளோ எழுதி கொண்டு கொடுத்துருக்கிறானே. புரியுதுங்களா? இதெல்லாம் மாத்துறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னா எல்லாமே மாறி போயிடும். ஆனா ஆண்டோடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நம்ம நேரம் கொடுக்குறோமா? ஆமே. மோசே போய் உட்காந்துருக்காங்க சீனாய் மலையில. வர காலதாமதமாகிறது. ஜனங்கள்லாம் மாற ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அளவு போய் உட்காந்து இருக்கிறாரு. அந்த சீனாய் மலை என்பது பகல்ல போக முடியாது. அவ்வளோ சூடான இடம். காலம்பரையே போயிடணும். அவர் அங்கே போய் உக்காந்து ஆண்டோட பேசிட்டு உட்காந்துருக்கிறார். எவ்வளவு கடினமாக அந்த மலை மேலே ஏறி ஆண்டோடைய வார்த்தையை ஜனங்களுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சி அவனுக்குள்ள இருக்கு, ஒரு விருப்பம் அவனுக்குள்ள இருக்குது. எதுனாலங்க? ஆண்டவர் சொன்னார், மோசே உன்னை கொண்டு இந்த ஜனங்களை நான் மீட்டுக்கொள்ள போகிறேன். ஆமே, அந்த வார்த்தை தாங்க அவனுக்குள்ள தொட்டது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி மாற்றங்கள் உண்டாகி இருக்குதா? சொல்ல புரியுதுங்களா? நான் தீமையான காரியங்கள் நான் ரொம்ப கோவப்படுறேன். அது ரொம்ப தவறான காரியங்களை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் எனக்கு உணர்த்தும் பொழுது நான் என்ன பண்ணணுங்க? அதை சத்தம் கேட்குது. ஏய், உன் வார்த்தையில் இப்படிதான் சொல்லியிருக்குப்பா, நீ கோபம் கூடாதுப்பான்னு சொல்லியிருக்கே, அது மாமிசத்தின் கிரிகளும் போட்டிருக்கே, நான் படிச்சுட்டேன்ல. அப்ப எனக்குள்ள ஆண்டவர் பேசுறாரு. படிக்கும்போது என்னோட பேசுறாரா இல்லையாங்க? என்னோட பேசுறாரு. அப்ப எனக்கு இது பார்த்தோன்னே என்னோட பேசும்போது என்ன செய்யணுங்க? எனக்குள்ள மாற்றம் உண்டாகணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகுங்க? என்ன ஆகும்? இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணப்படும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. உங்கள்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி என்ன பண்ணிடுங்க? உங்களுடைய ஆத்தும மரணத்தில் கொண்டு வந்து சேரும். நீ அப்பப்போ அதை எடுத்து விலக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில புதுப்பித்தல் ஆண்டவர் விரும்புகிற காரியம். ஆண்டவர் நம்மளோடு பேசும் பொழுது மாற்றங்களை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். மோசே எல்லா காரியம், மோசே உன் காலில் இருக்க பாதரட்சியை கழட்டி போடு. ஏன்?
அதெல்லாம் முடியாது. அப்படி போடாமல் எப்படி வர்றது? கல்லா இருக்குல்ல சொன்னாங்க இல்லையே. பேதுருவை பார்த்து சொன்னாரு, ஆழத்தில் கொண்டு போய் என்ன பண்ண, வலையப்படு, உன் வார்த்தையின்படியே நான் போடுறேன் ஆண்டவரை. எங்கேயாவது மறுதளிச்சு பேசுனாங்களா? ஒன்றும் பேசவே இல்லையாங்க. அதனால தான் அவங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலைன்னு சொன்னால் நம்ம சொல்லி கேட்க மாட்டேங்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டேங்கிறோம். நான் நிறுத்தி வச்சுக்கிறேன் ஆண்டவரை, நீ அத்தோடு இல்லை ஆண்டவரை, இதற்கு மேல் வராது. அப்படி தானே ஆண்டவர் சொன்னார். சமுத்திரத்தை பார்த்து சொன்னார், இம்மட்டும் வா, இதற்கு மேல் வராதுன்ன மாதிரி நம்மள ஆண்டவரை கொஞ்சம் டிஸ்டன்ஸை கொஞ்சம் கீப் அப் பண்ணணும். ரொம்ப கிட்ட வந்தால் என்னால் மாற முடியாது, நீ மாறணும் தானே அவர் வந்திருக்கிறாரு. ஆமே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம் அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 29வது வசனம். ஆவியானவர் ரதத்துடனே சேர்ந்து கொள் என்றால் போரும். அது பார்க்க ஒரு பிலிப்பு யாருங்க, அவரு ஒரு பந்தி விசாரிப்புக்காரன் பாருங்க. பேதுருகிட்ட பேசியிருக்காரு, பவுல்கிட்ட பேசியிருக்கிறாரு, மோசைகிட்ட பேசியிருக்கிறாரு, ஒரு பந்தி விசாரிப்புக்காரனோடையும் பேசுறாரு. போய் இந்த ரதத்தில் போய் ஏறிக்கும். ஆமே, எல்லாருடையும் பேசுகிற ஒரு தெய்வன். இதுதான் நம்ம வேதத்தில் விளங்கிக்கணும். ஆமே, அவங்களோட பேசினார், இவங்களோட பேசினார், இவனோட பேசினார், ஏன் என்னோட பேச மாட்டேங்கிறாரு? இந்த கேள்வி நமக்குள்ள வருமானால் நமக்குள்ளே மாற்றங்கள் உண்டாகும். இதில் உள்ளது மாதிரி ஏன் எனக்கு நடக்க மாட்டேங்குது? இவங்களுக்கு நடந்துச்சு இல்லை, இவங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார்ல, ஏன் எங்களை பயன்படுத்த மாட்டேங்கிறாரு? ஏன் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டேன்? ஆபிரகாமே ஆசீர்வதித்த தேவன் எனக்கும் கொட்டணும்னு நினைச்சா நான் ஆபிரகாமா இருக்கணும். நான் சொல்றது கேட்டீங்களா? வார்த்தை சொல்லியிருக்கு. என்ன சொன்னாங்க? நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போ, உன்னை பெயரை பெருமைப்படுத்த, பூமியிலெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ சொல்கிறேன், பூமியெல்லாம் உன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் சொல்லிருக்காருங்க, நம்மளால எல்லாமே உலகம் பூரா ஆசீர்வதிக்கப்படும். நீ ஆபிரகாமா இருந்தால் தான் ஆசீர்வதிக்கப்படும். சும்மா வசனத்தை எடுத்துக்கிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறா என்னை நீ ஆபிரகாமா இல்லையே, அப்புறம் எப்படி அந்த வசனம் நமக்கு பயன்படும்? பிளாக் டிக்கெட்லாம் உள்ளே வர முடியாது, ஒரிஜினல் மட்டும்தான் உள்ளே வரும். ஆமாம், ஆபிரகாமா இருந்தால் பலிக்கும், ஆபிரகாமுடைய சந்ததியாக இருந்தால் பலிக்கும். விசுவாச மார்க்கத்தார் யாவரும் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் பலிக்கும். நான் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருந்தால் ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம் எனக்கு பலிக்கும். நான் சந்ததியாக இல்லை, நான் டூப்ளிகேட்டாக இருக்கிறேன், நான் வேஷமாக திரிகிறேன். வெளியில் ஒன்று இருக்கிறேன், சபையில் ஒரு மாதிரி இருக்கேன், வெளியில் ஒரு மாதிரி இருக்கிறேன். அப்போ என்னிடத்துல இப்படி மாற்றங்கள் இருந்துச்சுன்னா ஆண்டவர் பார்த்து சொல்லுவார், அனலும் இல்லை குளிரும் இல்லை, நான் வாந்தி பண்ணி போட்டுருவாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா? ஒன்று இப்படி இருங்க, ஒன்று அப்படி இருங்க. எதுக்கு ரெண்டு கண்டா நடந்து கஷ்டப்படுகிற ஒரு காரியம் நம்மள்ட்ட இருக்கணும்? வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 11வது வசனம். நாம் அல்பாவும் ஒமேகாவும் யார்கிட்ட பேசிச்சிங்க? அது கடைசியா ஒரு புஸ்தகம் வெளிப்படுத்தல், கடைசியா யோவான் ஸ்நானன் எழுதினது, கடைசியா அவரோட கூட பேசிட்டாரு. அப்ப 7 சபைகளுக்கு எழுது. எந்த 7 சபை? ஏழு சபைகள் எழுதுனது. இந்த 7 சபைகளுக்காக மட்டும் எழுதல, இந்த 7 சபைகள்ல இருக்க அத்தனை கேரக்டரும் இந்த நல்ல சபைகள் இருக்கு. ஆமென். இதுக்கு தான் எழுதியிருக்கிறாரு. அப்ப நமக்கு தான் எழுதியிருக்கிறாரு. அப்ப நம்மளோடு கூட பேசும்படியாக ஆண்டவர் ஒரு மனுஷனை தெரிந்தெடுத்து நீ சபைகளுக்கு சொல்லு என்று தன்னுடைய வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டு எந்த மனுஷனும் தேறினவனாக, அப்ப நம்மளாம் தேறினவனாக எப்படி இருக்கணுங்க? பூரண புருஷராகும்படிக்கு, பக்தி விருத்தி உண்டாக்கும்படிக்கு நமக்கு வேதத்தை தன்னுடைய வார்த்தையினாலே வேதாகமாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் வாசிக்காம, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்காம என் வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாதுங்க. இதுல இல்லாம நான் ஒன்றும் பண்ண முடியாது. மாறணும். இது எனக்குள்ள வந்துச்சுன்னா மாறணும். வாசிக்கலாம். காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, எல்லாருக்கும் சோதனை வந்துச்சு, வனாந்தரத்துல சோதனை வந்துச்சு, ஒண்ணுமே கிடைக்கல,
வானத்திலிருந்து ஆண்டவர் வார்த்தையாக அப்பாப்பத்தை கொடுத்து போஷித்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பண்ணார்? சோதனை வந்தது. அவரும் வனாந்தரத்துல தான் இருந்தாரு. அவரும் சொன்னார், தேவனுடைய வார்த்தையினால் நான் பிழைப்பேன் என்று சொன்னார். இப்போ நமக்குள்ள என்ன வருதுங்க? சோதனை வரத்தான் செய்யும். நம்ம சோதனை நமக்கு வரலன்னு சொன்னா நான் விசுவாசியா மாறவே முடியாது. ஆமே. நீங்க சோதனை வரக்கூடாது, நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கணுமா, பேசாம பிசாசை ஜெபம் பண்ணிட்டு பேசாம விட்டுருங்க. அவன் நல்லா பக்காவா வச்சிருப்பான். காரணம் என்னன்னா நம்ம அங்க போறது கிடையாது. அதுக்கப்புறம் நமக்கு இருக்கு. வாசிக்கலாம் வசனத்தை. 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும். அப்போ ஒவ்வொரு விசுவாசிக்கும் சோதனை வரத்தான் செய்யும். நாம சோதனை வரக்கூடாதுன்னு சொல்லாதீங்க. நீங்க சோதனை வந்தாதான் உங்களுக்குள்ள தேவன் யார் என்பது தெரிய முடியும். உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஐயா, எனக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுதுதான் நான் தேவனை தேடுறேன். இந்த கஷ்டத்துல எனக்கு ஆண்டவர் உதவி பண்ணாரு. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அடுத்த ஒரு பெரிய சோதனை வருது. அன்னைக்கு இருந்த தேவன் இன்னைக்கு என்னோட கூட இருக்கிறார், ஆண்டவரே என்று சொல்லுவேன். அதையும் மாற்ற வல்லுறார். இன்னும் என்னுடைய விசுவாசம் அதிகமாகிறது. நம்முடைய விசுவாசம் அதிகமாக அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில சோதனை வந்து கொண்டுதான் இருக்கும். சோதனை ஒரு நாளும் உங்களை ஒன்றும் செய்யாது. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுக்கு வருகிற சோதனை உங்களுக்கு திராணிக்கு மேலாக வராது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆமென். அப்படிதான் போட்டிருக்கு. என்ன வசனம் சொல்லுது? உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதனைக்கப்பட முடியும். ஆமென். அப்ப சோதனை வரலாம் இல்லையா? வரட்டுங்க, தப்பே கிடையாதுங்க. ஆனால் அதுல தான் என்னுடைய பலன் இருக்கிறது, என்னுடைய விசுவாசம் இருக்கிறது, என் ஆண்டவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை இருக்கிறது. ஆண்டவர் கொடுக்கிற வல்லமை, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், விடுதலை அந்த உபத்திரவத்தில் தாங்க இருக்குது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம் சங்கீதம் 95:8. இன்று அவருடைய சங்கீதம் 95:8. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்தில் கோபம் ஊட்டினது போதும் சோதனை நாட்கள் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். ஹல்லேலூயா. அப்ப வேதம் சொல்கிறது, நீங்கள் வனாந்திரத்திலே எப்படிப்பட்டவர்களா இருந்தீங்க? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பீர்கள். வனாந்திரத்தில் நீங்க கோபப்படுத்துற மாதிரி உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. ஆண்டவர் சொல்றார், 2 பேர் போறாங்க, 12 பேர் போய் பார்த்துட்டு வராங்க. கானான் தேசம் சூப்பர் தேசங்க, பாலும் தேனும் ஓடுது. ஒரு திராட்சை கோலையை 2 பேர் தூக்குற மாதிரி இருக்கு. நல்ல அருமையான தேசங்க. ஐயோ, அங்க வெட்டிக்கிளியில போல நாங்க இருக்கிறோம், அவன் ராட்சசரை போல இருக்கிறார்கள். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப எல்லாம் நம்ம புலம்ப ஆரம்பிச்சுட்டான். ஆண்டவர் எனக்கு சாகாவா கொண்டு வந்தீங்க, கல்லறையில் என்னையா கொண்டு வந்தீங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க? அவங்களுடைய இருதயம் கடினமாயிருச்சு. ஏண்டா இவ்வளவு தூரம் நடத்தின தேவன் இனிமே நடத்த மாட்டாரா? அவ்வளவு அற்புதங்களை கண்டாங்க, ஆனாலும் இருதயம் கடினமாகவே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு அற்புதங்கள் நமக்கு ஆண்டவர் செஞ்சாலும் நம்முடைய இருதயம் இன்னும் வைராக்கியமா தான் இருக்கு, லகுவாக மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்றார், கல்லான இருதயத்தை சதையான இருதயமாய் மாற்றுவேன்னு சொல்லி. ஆனா அந்த லகுவான சதைமா மாற்ற மாட்டேங்குங்க, அப்படியே வைராக்கியம் பண்ணிக்கும். ஆண்டவர்களை ஜபமா பார்த்துக்கலாம், கடினப்படுத்துறோம் நம்ம உடம்புல. பரவாயில்ல, போகலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜெபிக்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்கலாம், ஒரு நாள் போனால் பத்தாதா? அப்போ இருதயம் கடினமாக கடினமாக அந்த வனாந்தரத்தில் விழுந்தது போல இன்னைக்கு அநேகர் விழுந்து போயிட்டு இருக்கிறாங்க. கேட்டால் என்ன சொல்லிடுறாங்க? கர்த்தர் இப்படி கைவிட்டுட்டாரே. ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் இல்லை. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் வழி தப்பி போகிறதின் மூலமாக அவர்கள் வழியிலேயே மாண்டு போறார்கள். ஆனா சொல்றது என்னங்க? கர்த்தர் எங்களை உபத்திரவப்படுத்துகிறான்னு சொல்லி. இதுதாங்க இன்னைக்கு சாட்சியற்ற ஒரு ஜீவியமா போகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 தீமோத்தேயு எழுதின புத்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம். 2 தீமோத்தேயு 4:4. சத்தியத்தை செவிக்கு விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் இன்னைக்கு அது வேற வந்துருச்சு. இருதயம் கடினம் மட்டும் இல்லை, கற்பனைக்கு செவி சாய்க்கிற காலம். ஆமாங்க, சினிமாக்காரன் கற்பனையா ஒன்று எடுத்து அதை போய் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நாடகம் கற்பனையா எழுதுனா அதை உட்காந்து வேலை பண்ணிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்.
நம்மளை கெடுத்து கொண்டு இருக்கிறோம். கற்பனையான காரியங்கள். அங்கே போனீங்கன்னா பால் குடிக்குதுங்க, மோர் குடிக்குதுங்க, எங்கள் சாமி வந்து மோர் குடிக்குது, வந்து பாருங்க. கற்பனைக்கு செவி சாய்க்கிற காலம் வரும். ஆண்டவர் அதுக்கு தான் வந்தாரா? பால் குடிக்க மோர் குடிக்க என்னங்க இது குழப்பு? ஆண்டவர் இடத்துல பாருங்க, அங்கே சிலுவையிலேருந்து அப்படியே தண்ணியாக ஊற்றுது. இதுக்கு தான் வந்தார் பேசுனது. கற்பனைக்கு செவி சாய்க்கிற காரியம் இருக்குது. பிசாசு கூட செய்யலாம். அது விக்கிரகம். அந்த விக்கிரகத்திலேருந்து எது வந்தாலும் பிசாசு தான். ஆண்டவர் சொல்கிறார், பேலியாலை நாம் என்ன செய்யறாங்க? தெய்வமாக கொண்டாடாதீங்க. அப்படிதானங்க சொல்லியிருக்கு. என்னுடைய சாயலா உண்டாக்காதீங்க. விக்கிரகத்தை நான் என் ஆண்டவருக்கும் விக்கிரகத்துக்கும், அப்புறம் விக்கிரகத்தில் எது வழிஞ்சாலும் அது யார் கொண்டு வர்றது? அப்புறம் அதை போய் நின்றுட்டு ஐயோ வருது. அப்ப என்ன பண்றீங்க? கற்பனைக்கு செவி சாய்க்கிற காலம் வருகிறது. நம்பாதீங்க. இது மட்டும்தான் உண்மை, இது மட்டும்தான் மெய்யானது, இது மட்டும்தான் ஆம் என்று இருக்கிறது, இது மட்டும்தான் ஆமேன் என்று இருக்கிறது. இதை தவிர வேறு வார்த்தை இல்லை. இந்த வார்த்தை ஒன்றுதான் நம்மளை போஷிக்கிறதாக இருக்கிறது. வாசிக்கலாம். எரேமியா எழுதின புஸ்தகம் 32வது அதிகாரம் 33வது வசனம். முகத்தை அல்ல முதுகை எனக்கு காட்டினார்கள். நான் ஏற்கனவே அவர்களுக்கு உபதேசித்தும் அவர் புத்தியை ஏற்றுக்கொள்ள. ஆண்டவருக்கு முகத்தையே காட்ட மாட்டேங்கிறான். அப்போ ஆண்டவரை ஆமே முதுகை காட்டி நிற்கிறாங்க. செபிக்கொடாம போயிடும். ஆண்டவருக்குன்னு ஒழுங்கு இருக்குதா? நமக்குள்ள இருக்குதுங்களா? ஆமே. நான் திரும்ப திரும்ப ஒரு சொல்ற காரியம் ஒழுங்குங்கிறதுனா, 8:30 மணிக்கு சபைங்கும் பொழுது அந்த ஒழுங்கு ஏன் இல்லை? அலுவலகத்தில் ஒரு ஒழுங்குக்கு போறோமா இல்லையாங்க? பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ஒழுங்குக்கு போறோமா இல்லையாங்க? ஏன் சபையில் இந்த ஒழுங்கு வரல? முதுகை காட்டுறோம். மாத்துக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. போனாதான் என்ன? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வேதம் சொல்கிறது, எனக்கு முதுகை காட்டுறாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் வந்து முன்னாடி உட்காந்துருக்காருங்க. அவருக்கு போய் முதுகை காட்டிட்டு உட்காந்துருக்குறோம். வேதம் என்ன சொல்லுகிறதுங்க? இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிச்சோம்னா தெரியும். நம்முடைய ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அந்த ஒழுங்குக்குள்ள வரலன்னு சொன்னா, நான் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு மனிதனாகவே இல்லை. நான் ஆண்டவரை கனப்படுத்தினதாக இல்லை. அவர் என் எஜமான். நான் அவருக்கு நான் என்னத்தை செலுத்துவேன்? அல்லேலூயா. நமக்கு சொன்ன ஒரு வசனம் மல்லிகாவில் தான் இருக்குன்னு சொன்னேன். உனக்கு நசலுண்டதை நீ செலுத்துவேன்னா உன் எஜமானுக்கு செலுத்தேன். வாசிச்சிருக்கிறீங்களா? நசலுண்ட காரியங்கள், அழுகின காரியங்கள், அது எதா இருந்துச்சுன்னா உன் அலுவலை உன் அதிகாரிகள்கிட்ட கொண்டு போய் கொண்டு இருக்காமா? வாசிங்க. கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. கால் ஊனமானதை நசல் பிடித்ததை கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்று என்கிறீர்களே. நான் 8 மணிக்கு வந்தாலும் பரவாயில்ல, 8:15 வந்தாலும் பரவாயில்ல, 8:30 மணிக்கு வந்தாலும் பரவாயில்ல, 9 மணிக்கு வந்து பரவாயில்ல என்று எண்ணுகிறீர்களே. என்ன சொல்லிருங்க? அதை போய் நம்ம வேலை பார்க்குற இடத்துல காட்டு. 9 மணிக்கு வேணாலும் வருவேன், 9:30 மணிக்கு வேணாலும் வருவேன், 10:30 மணிக்கு வேணாலும் வருவேன்யா. ஆமே. என்னெல்லாம் ஆண்டவர் பேசினார்னு சொன்னீங்க. இப்போ இந்த வார்த்தை யார் பேசியிருக்கிறாருங்க? பேசியிருக்கிறாரா? திரும்ப ஒரு வாட்டி அந்த வசனத்தை வாசிச்சிருங்க. நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அதை உன் அதிபதிக்கு சொல்லுத்து. அவன் உன் மேல் பிரியமா இருப்பானா? ஒரு முகத்தை பார்ப்பானா? ஏன் என்று கர்த்தர் கேட்கிறார். ஆமே. நீ எனக்கு செய்யணும்னு நினைக்கிறியே, இங்கே காலதாமதமாக வரணும்னு நினைக்கிறீங்களே, அந்த காரியத்தை உங்களுடைய எஜமானுக்கு செலுத்தி பாருங்கள். இங்கே நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்கிறோமே என்று சொல்கிறோமே, அலுவலகத்திலே அப்படி செய்வோம் என்று சொல்லி நீங்கள் நினைத்து பாருங்கள். ஆமென். இது வார்த்தை. இப்ப இந்த வார்த்தை வந்தோன்னே நான் என்ன பண்ணணுங்க?
என்ன மாற்றணும். என்ன மாற்றலைன்னு சொன்னா நான் என்னவா இருக்கிறேங்க? என்னாலே போஷிக்க முடியவில்லை. அந்த அப்பம் எனக்கு பிரயோஜனம் இல்லை. வாசிக்கலாம். எக்ஸாம்பிளா ஒரு சொல்ல காரியம் சொன்னா, மார்க் எழுதின புத்தகத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை போட்டோடனே பிசாசு என்ன பண்ணிடுறாங்க? இப்போ இன்னைக்கு வசனம் சொல்லிட்டோம், ஆனால் என்ன பண்ணிட்டு வருது? அப்படியே பொறுக்கிட்டு போயிட மறந்துடும் நமக்கு. அது ஐயோ என்னமோ சொன்னாங்களே மறந்து போச்சு. அதனால தான் என்ன பண்ணுறோம்? நோட்ஸ் எடுங்க, குறிச்சு வைங்க. அதை குறிச்சு வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு மனசில் பதியும், ஞாபகப்படுத்தும். நம்மளாம் என்ன பண்ணுறாங்க? இந்த கம்ப்யூட்டர் மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். டைப் பண்ணி வச்சா என்ன பண்ணுங்க? ஹார்ட் டிஸ்கில் போய் அப்படியே உட்காந்துக்கும். இப்போ பார்த்தோம் என்னோட எல்லாமே இங்கே இருக்கும், இல்லைனா இங்கே இருக்கும், என்னெல்லாம் ஃபுல்லாக இருக்குதுங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் அன்றைக்கி என்னமோ சொன்னாங்களே, வசனம் என்னமோ சொன்னாங்களே, என்னமோ தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு தான் பிரச்சனை. அப்போ என்ன பண்ணணுங்க? எழுதி வைங்க, எழுதி வைங்க. அதான் நல்லதான ஒரு காரியம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ வாசிக்கலாம். யோவான் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனம். இந்த வசனம் எப்படியாக மாறி இருக்கிறது? அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேர. ஏமா 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 கொஞ்சம் படிக்கிறது விளங்கிக்கிறதுக்காக படிக்கிறது, திறமைக்காக இல்லை. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ நமக்குள்ளே வருகிற வார்த்தை, வார்த்தை என்று வல்லமை உள்ளது என்று சொன்னோமே, அந்த வார்த்தை எதுங்க? இதுதாங்க படிச்சோம். இப்ப அது என்னது? வார்த்தை மாமிசமாகி கிருபையும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். மகிமை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையா. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. இப்போ வார்த்தை என்னவா மாறிடுச்சுங்க? இயேசுவா மாறிடுச்சு. அப்போ அந்த நாட்களில் இருந்த வார்த்தை மன்னாவாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போஷிக்கப்பட்டது. அவருடைய வாழ்க்கை மரணம் இல்லாமல் பாதுகாக்கப்பட்டது. இன்றைக்கு மன்னா என்று சொல்கிற ஆண்டவருடைய வார்த்தை அப்பமாக வானத்தில் இருந்து வருகிறது. அந்த ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்றாருங்க? அந்த வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்குதுங்க? மாமிசமாக உலகத்திலே வந்தார். அப்ப வேதத்தில் வாசிக்கலாம். யோவான் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 51வது வசனம். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பமே உலகத்தில் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாமிசமே. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் தன்னை அப்பமும் ரசமுமாக நமக்கு கொடுக்கிறாரே, இதுதான் நமக்கு ஜீவன். இதுதான் நமக்கு மரணத்தை கொடுக்கிறது இல்லை, இதுதான் நமக்கு வாழ்வுக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவ அப்பமாக வருகிறார். அவர் வானத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க எப்படி போஷிச்சாரோ அதே போல இன்றைக்கு நம்மளையும் ஆண்டவர் போஷிக்கிறார். வாசிக்கலாம். யோவான் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 53 58 வசனங்கள் வரை நான் வாசிக்கிறோம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்க மனுஷருக்குமாருடைய மாமிசத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க கம்யூனியன் சர்வீஸ்ல அட்டன் பண்ணலன்னா ஜீவன் கிடையாது, செத்த ஆட்கள் சொல்றாங்க. ஆமே. அப்ப அந்த கம்யூனியன் எவ்வளவு விலையேற பெற்றதா இருக்கிறது. அதுதான் நமக்கு ஜீவன். அன்றைக்கு இஸ்ரவேலருக்கு 40 வருட காலங்கள் ஜீவன் கொடுத்தது வானத்திலிருந்து வந்த வார்த்தை ஆகிய மன்னாவுக்கு அவங்களுக்கு போஷிக்கப்பட்டது. இன்றைக்கு நமக்கு ஒரு ஜீவன், நமக்கு நஷ்டமாகாதபடிக்கு, ஆத்துமா இழந்து போகாதபடிக்கு, மரணம் சம்பவிக்காதபடிக்கு, ஜீவனுள்ளவராய் வாழும்படிக்கு வானத்திலிருந்து அப்பமாக ஆண்டவராய் இயேசு வந்திருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. என் மாமிசத்தை புசித்து பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவர்களுக்கு கானான் தேசம் கொடுக்கப்படுகிறது, நமக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்படுகிறது. கடைசி நாளிலே எழுப்புவேன். என் மாமிசம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது,
என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை புசிக்கிற எவனும் பிழைப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க. வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அப்பத்தை புசிச்சு அவன் உயிர் வாழ்ந்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அப்பமாகிய அந்த ஜீவ அப்பத்தை நாம் புசிக்கும் பொழுது நாம் பிழைக்கிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. அப்போ அனுதினமும் நமக்கு அப்பம் தேவையா இருக்கிறது. அந்த அப்பம் தேவனிடத்திலிருந்து வரணும். அந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். அதற்காக பொறுக்கி கொள்ள அதிகாலை வேளையிலே என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை கண்டுபிடிச்சு அவருக்குள்ள இருந்தோம்னா எல்லாமே ஷார்ப்பா இருக்குங்க. எல்லாம் ஷார்ப்பா இருக்கும், எல்லாம் ஒழுங்கா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களோட பேசினான்ற இன்னைக்கு நம்மளோட பேசுவார். ஏன் பிள்ளைப்பா சகோதரனோட சிநேகிதனோட பேசுறது போல என்னோட பேசுவார். ஏன்? எல்லாம் பர்ஃபெக்ட். ஆமே. ஆசாரிப்பு கூடாரத்தில் ஆண்டவர் காண்பித்தபடியே மோசே கட்டி முடித்தான். தேவனுடைய மகிமை இறங்கினது என்று சொல்லி பார்த்தோம். அல்லேலூயா. எல்லாமே நமக்குள்ள ஒழுங்கா இருந்துச்சுன்னா அந்த வானத்தின் அப்பம் நமக்குள்ளே வருகிறது. அது நமக்கு ஜீவனை கொடுக்கிறது, நமக்கு உயிருள்ளவனாய் மாற்றுகிறது, நித்திய ஜீவனை கொடுக்கிறது. இந்த அப்பத்தை புசிக்காத யாருமா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய வாழ்க்கையில நஷ்டப்பட்டு போகிறவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, அந்த அப்பத்தை நான் புசிக்க வாஞ்சிக்கிறேன். நம்ம எழுந்து நிற்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.